400 வருஷத்துக்கு மேலே தொடர்ச்சியாக இந்த சக்கரை காவடி வந்து கட்டி குன்னக்குடியிலேருந்து பாத யாத்திரையாக புறப்பட்டு பழனிக்கு வந்து சென்றடைகிறோம். வெளிநாட்டிலேருந்து கூட வந்திருக்கா நிறைய பேர். ஏன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வந்து கம்பல்சரி நடந்து வந்துடுறோம். சக்கரை காவடின்னு சொல்கிறோம். காவடி எடுத்துக்கிட்டு பழனிக்கு நடப்பாத்திரையாக 10க்கும் மேற்பட்ட நாட்கள் போயிட்டு வராங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். இது என்ன சிறப்பு, என்ன சக்கரை காவடின்னு என்னதுங்கண்ணா? இது நகரத்தார் எல்லாரும் சேர்ந்து சரிங்கண்ணா செட்டிநாட்டு பகுதியிலேருந்து சுற்றி வட்டாரத்தில் உள்ள 72 ஊர்களில் உள்ள எல்லா நகரத்தார் ஆட்களும் சரிங்கண்ணா ஒரு 400 வருஷத்துக்கு மேலே தொடர்ச்சியாக அப்படியே இந்த சக்கரை காவடி வந்து கட்டி குன்னக்குடியிலேருந்து பாத யாத்திரையாக புறப்பட்டு பழனிக்கு வந்து சென்றடைகிறோம். சரிங்கண்ணா. பழனியில் வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மகத்தன்னைக்கு எல்லாரும் போய் செலுத்துறது. இந்த சக்கரையை முருகருக்கு செலுத்திட்டு வர்றது. செலுத்திட்டு வந்ததுக்கப்புறம் அதை பஞ்சாமிரதமா திருப்பி இதே மாதிரி முத்திரையா கட்டி கொண்டாந்துருது. போகையில முத்திரை கட்டிட்டு போவோம், வரையில அதை பஞ்சாமிரதமா இதே செம்பில் வச்சு பிரசாத காவடியா எடுத்துட்டு வருது. திருப்பி வரையிலையுமே இதே போல நடந்தே வர்றது. நடந்தேதான். ஆமா, நடந்தே வருது. இந்த கால மிகப்பெரிய சிறப்பு அது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வருவாங்க. ஒரு சிலவங்க வேலைப்பொருள் காரணமா இன்னொருத்தர் எடுக்க சொல்லிட்டு குன்னக்குடியில வந்து அவங்க அதை அப்படியே வாங்கிக்கிறது. ஆனா இந்த காலத்துல எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கும். 10 நாள் இப்படி நடைப்பயணமா போறதுக்கு அந்த அளவுக்கு என்ன முருகர் மேல உள்ள ஈடுபாடு எங்களுடைய குடும்பத்தை எல்லாத்துக்குமே வந்து, அதாவது விருப்பம் உள்ள குலதெய்வமா முருகன் வந்து பழனியாண்டவர் வந்து எல்லாருமே போட்டுரும். அதனுடைய பிரியத்தினால எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ நாளும் லீவு போட்டு இதுக்காக வந்துடுறா. வெளிநாட்டிலேருந்து கூட வந்திருக்கா நிறைய பேர். லீவு போட்டு இதுக்காக வந்திருக்கா. 400 வருஷம் கடந்த பாரம்பரியம். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வந்து கம்பல்சரி நடந்து வந்துடுறோம். நைட்டு பகல் எல்லா டைமும் மாறி அதுக்கேற்ற மாதிரி நடந்து வந்துடும். நடுவில் உணவுலாம் எப்படின்னா எல்லாத்துக்குமே அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவா. நகரத்தார் பெருமக்கள் வந்து எல்லா இடத்துலையும் அரேஞ்ச் பண்ணா. இரவு பார்த்தீங்கன்னா டெய்லி பூசை போடுறாங்க. அதை பூசையில் இந்த காவடிக்கார எல்லாரும் அதை எடுத்துக்கிறது. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அது. அதனால எடுத்துக்கிறாங்க. இது உங்களுக்கு எத்தனாவது வருஷம்? எனக்கு 23வது வருஷம். ரொம்ப நன்றி. என் பேர் முத்தையா. ஓகே, இது ஒரு பாரம்பரியமா பண்றது. இவ்வளவு பெரிய காவடி